உண்மை அப்படின்னா அப்படின்னா என்ன, கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்முடைய உலகம் போய் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களிலும் பார்த்திங்கன்னா அநேக பொய்கள் நிறைந்திருக்கிறது. அதுக்கு மத்தியில் தான் நம்ம கடினப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் பைபிளில் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மோசே என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, மோசேயின் தலைமையின் கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அவங்க அங்கே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்கள வெளியில் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்து இப்போ இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்கள கொண்டு போனார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் அப்போது கடவுள் தானே அவங்கள அங்கே கொண்டு போனார், ஏன் இஸ்ரேல் நாட்டில் இவ்வளோ குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்குது அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய அந்த வழிகளை அவங்க பின்பற்றவில்லை. கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகளை அவங்க அந்த பிரமாணங்களை அவங்க கை கொள்ளலை. கர்த்தருடைய வழிகளை அவங்க காத்து கொள்ளாததுனால அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. ஒருவேளை அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன எல்லா விஷயங்களிலும் அவங்க சரியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க செல்வ செழிப்பாக தான் இருந்திருப்பாங்க, உலகத்தையே ஆளுகை செய்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. அவங்களிடத்திலும் உண்மை இல்லாத நிலைமை, அதை கர்த்தரை சரியாக ஃபாலோ பண்ணல, அவர் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியில், இப்போ கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். கடவுளே ஒரு மனிதனை குறித்து இப்படி ஒரு சாட்சியை சொல்லுகிறத நம்ம வேதத்தில் என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இந்த காரியம் இருக்குது. அப்போது கடவுளே ஒரு மனிதனை குறித்து என்னிடத்துல ரொம்ப உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சாட்சி சொல்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் பேசுகிற காரியங்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பொய்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் வேதம் ஒன்றை தெளிவாக வலியுறுத்துகிறது, என்னன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் அவரை பின்பற்றுகிற நாமும் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நீதிமொழிகளில் 28:20 நம்ம வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதம் என்பது வெறும் பணத்தை குறித்ததல்ல, அதோடு கூட நம்முடைய ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் மற்றும் திருப்திகரமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இதுதான் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்போ உண்மையான மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த பரிபூர்ண அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம வெறும் பணத்தை, பொருளாதாரத்தை மாத்திரம் நம்ம தேடி போகிறதில்ல, இந்த மற்ற விஷயங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கீழ்ப்படியாதவர்களாக, உண்மையற்றவர்களாக நாம் இருப்போமானால் இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சண்டையும் சச்சரவும் ரொம்ப அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களும் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a good day. நாளைக்கு சந்தி.